வணக்கம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் கும்பராசியிலே இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. இப்போது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரக்காரருக்கும் வெற்றியை தரும். உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. ஞாயிறு 2, 1 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடணும். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் மனுவே போற்றி, மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு அரை மணி நேரமாவது 2 நாளும் படியுங்க. கோதுமையில் ஏதாவது அல்லது கோதுமையே கூட ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் ஜெயித்தே தீரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். ஞாயிறு 7, 9 வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடணும். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் மனுவே போற்றி, மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு அரை மணி நேரமாவது 2 நாளும் படியுங்க. கோதுமையில் ஏதாவது அல்லது கோதுமையே கூட ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 தெற்கு, வெள்ளை. திங்கட்கிழமைக்கு 7 வடக்கு, பச்சை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மனசு சங்கடமாக இருக்கிற பொழுதெல்லாம் இதை சொல்லுங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, முருகனே போற்றி, அருணனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மனசு சங்கடம் வரும், கட்டாயம் வரும். சொல்லுங்கள். ஒரு ஆறுதல் கிடைக்கும், உறுதி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி, அதனுடைய ஒரு பகுதியோட பேர் வெய்யோன். படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசி ஆற்றுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். உறுதி. கெட்டது தடுக்கப்படும். உறுதி உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம். உங்கள் பிறவி பலம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றியை தேடித்தரும். சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். ஞாயிறு 2, 1 தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது ஓடணும். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் மனுவே போற்றி, மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், அதில் ஒரு பகுதி இருட்கனி படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு அரை மணி நேரமாவது 2 நாளும் படியுங்க. கோதுமையில் ஏதாவது அல்லது கோதுமையே கூட ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும்.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். சூரியனுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் வானத்தில் இருக்கிற சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா சூரியனுக்கு காலையில், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. ராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படித்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரமாவது கோயிலில், எல்லாம் செல்ஃபோனில் கிடைக்குது, படிங்க. படித்து பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க பலனை. அவ்வளோதான், உறுதி. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. பசி ஆற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. பேச்சு சாமர்த்தியம் குறைகிறது, பணிவு குறைகிறது. எனவே பதட்டம் இருக்கிறது, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. ஞாயிறு 4 வடக்கு பச்சை. திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மனசு சங்கடமாக இருக்கிற பொழுதெல்லாம் இதை சொல்லுங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, முருகனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மனசு சங்கடம் வரும், கட்டாயம் வரும், சொல்லுங்கள். ஒரு ஆறுதல் கிடைக்கும், உறுதி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி, அதனுடைய ஒரு பகுதியோட பேர் வெய்யோன். படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசி ஆற்றுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கெட்டது தடுக்கப்படும், உறுதி, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. நல்ல நாள். அனுகூலமான எண் 3 4 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஆதித்ய ஹிருதயன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்குறதில்ல, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்மந்தப்பட்டது சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஆமாம், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. விசாகம், கேட்ட, அனுஷம் 3 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. சூரியனுக்கு காலையில், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. ராமாயணத்தினுடைய ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை படித்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரமாவது கோயிலில், எல்லாம் செல்ஃபோனில் கிடைக்குது, படிங்க. படித்து பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க பலனை. அவ்வளோதான், உறுதி. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. பசி ஆற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியும் பொறாமையும் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்கும். எனவே சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும் சாயந்தரம் 4:30 சந்திராஷ்டமம். மூலம், பூராடம், உத்திராடம் 1. சாயந்தரம் 4:30 மணிக்கு முன்னாடி எப்படி இருக்குது சார்? சூப்பரா? பரவாயில்லையா? பரவாயில்ல, பரவாயில்ல. வழிபாடு பண்ணிடுங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்ல. வழக்கமான வேலைகளை செஞ்சுடலாம், அவ்வளோதான். பெரிய முக்கிய முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு தள்ளி போடலாம், ஒரு 2 நாள் தள்ளி போடலாம். செவ்வாய்க்கிழமை பார்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை கூட பார்க்க முடியாது, புதன்கிழமை தான் பார்க்க முடியும். ஏன்? புதன்கிழமை தான் நல்லா ஆகுது சந்திராஷ்டமம். திங்கள், செவ்வாய் 2 நாளுமே சந்திராஷ்டமம் தான். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம், பொறுமை. நிதானமாக இருக்கணும். சாயந்தரம் 4:30 மணிக்கு முன்னாடி வழக்கமான வேலைகளை செய்யலாம், ஒன்றும் பெருசாக சிரமம் இருக்காது. அதுக்கப்புறம் நோ, வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை.
அனுகூலமான எண் சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் 1 தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது நல்லது. ஓம் ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஆதித்ய ஹிருதயன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்குறதில்ல, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்மந்தப்பட்டது சாப்பிட கொடுங்க, பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. ஆமாம், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், பொறாமை இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி, நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. 2 நாளும் ஓம் யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. அல்லது ராமானுஜர் பற்றி பா ராகவன் எழுதியிருக்கார், பொலிக பொலிகங்கிற தலைப்பு. வாங்கி படித்து பாருங்கள். ஜெயமோகனுடைய புத்தகம் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க, வெள்ளை துணி தானமாக கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, காக்கிக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். கும்பராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாள். அப்புறம் என்ன பிரமாதம். என்ன திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. 2 நாளும் ஓம் யமுனையே போற்றி, யமதர்மனே போற்றி, யதுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. அல்லது ராமானுஜர் பற்றி பா ராகவன் எழுதியிருக்கார், பொலிக பொலிகங்கிற தலைப்பு. வாங்கி படித்து பாருங்கள். ஜெயமோகனுடைய புத்தகம் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க, வெள்ளை துணி தானமாக கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, காக்கிக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். கோபம் குறைக்கணும், தேவையற்ற பேச்சை குறைச்சிடணும், அனுசரித்து போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட். அதுதான். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு. 2 வடக்கு பச்சை திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மனசு சங்கடமாக இருக்கிற பொழுதெல்லாம் இதை சொல்லுங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, முருகனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். மனசு சங்கடம் வரும், கட்டாயம் வரும், சொல்லுங்கள். ஒரு ஆறுதல் கிடைக்கும், உறுதி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி, அதனுடைய ஒரு பகுதியோட பேர் வெய்யோன். படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, பசுமாடு, நாய், காக்கை, பசி ஆற்றுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கெட்டது தடுக்கப்படும், உறுதி உறுதி. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.